ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊர் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்தூர். முத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஜே நகர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஐயாவோட ஊர். அச்சோ குறி வந்து கையை வந்து நாசப்படுத்திடுச்சு. ஸோ இருங்க நான் அப்படியே கையை போய் கழுவிட்டு வந்துடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தம்பி என்னால் வீடியோ எடுக்க வரோம் அப்படிங்குது. உன் மூஞ்சி காட்டுப்பா ஆடுது. நீங்கள் மூஞ்சில் இன்டர்நெட்டில் போடாதரா என்னால போத்தெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படிங்குது. சரி வந்து பண்ணால் வீடு சுற்றி உங்களுக்கு காமிக்கிற வந்து பார்த்தா மேலே ஓடு போட்டிருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. சொன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அப்புறமேட்டுக்கு வந்தோம்னா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் வந்து பார்த்தா கேப் இருக்குது. ஏய் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடி வந்து போனால் என்னை வீடியோ எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஒழிஞ்சிச்சு. ஸோ வாலில் வச்சுருக்காங்க, ஓடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் எங்கே திரும்பி மண் கொட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மண் கொட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துலன்னு ஸோ அதுக்கு தான் மரத்தை வெட்டி ஜேசி போட்டு நிறைய இல்லாண்டுருக்குறோம். ஸோ இதான் வந்துங்கன்னா மரம், பப்பாளி மரம், முருங்கைக்காய் மரம். இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மரம், முருங்கைக்காய் மரம். ஸோ முருங்கைக்காயெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லு. சரி பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா சுத்தம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். ஸோ எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கல்லெல்லாம் இருக்குது. போண்டா சுடுறதுக்காக வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு. ஸோ வீட்டுக்கு இதுக்கு அடுத்தது தான் நம்ம வீடு இருக்குது. அங்கே தான் இன்னொரு வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சாலை. ஆனால் இதிலலாம் ஆடெலாம் கட்டுறத விட குட்டிகளுக்குன்னு தனியாக விளக்குற இடம். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ரூமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி 2 பக்கம் கட்டில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமு. சாமி ரூமுங்கிற சாமி ஃபோட்டோவை காணோம் அப்படிங்கிறீங்களா? இருங்க கொஞ்சம் கிளியராகவே தெரில. பார்த்தீங்களா அங்கே இருக்குது ஃபோட்டோ.